உங்களை மாதிரி கேவலமா அடுத்தவனை பேசி வாழல, இன்னொருத்தங்கிட்ட அடிச்சு பிடிங்கி வாழல. நான் என்ன ஏதோ என்னால நான் சம்பாதிக்கிறதுல 4 பேருக்கு என்னால முடிஞ்சது நான் பண்றேன். இதெல்லாம் பேசுற நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? ஒன்னே ஒண்ணு சொல்றேன், இதுக்கு எல்லாத்துக்கும் பதில் கொடுக்க தெரியாமலாம் இல்ல, சப்ப நீங்க கேட்கிற கேள்வி எல்லாம் சப்ப. உங்களுக்குலாம் பேசிக் நாலேஜ் இருக்கிறவன்ட்ட கூட பேசலாம். இதெல்லாம் இப்ப ஏன் புலம்புறேன்னா, என்னால இன்னொரு பொண்ணு பாதிக்கப்படுறாளே, இன்னொரு பொண்ணை இவ்வளவு கேவலமா பேசுறீங்களேன்ற கோவத்துல மட்டும் தான் பேசுறேன். இல்லைன்னா இதெல்லாம் பேசவே மாட்டேன். ஏன்னா உங்களோட பகுத்தறிவு, உங்களோட அடிப்படை அறிவு, பகுத்தறிவு கூட சொல்லக்கூடாது, அடிப்படை அறிவே இல்லாதவன் தான் இதெல்லாம் கேட்பான். மூஞ்சியை காட்ட துப்புல. டிக்டாக்ல நமக்கு ரொம்ப பிடிச்ச பர்சன் யார் பார்த்தீங்கன்னா மணி ப்ரோ. நேற்றுக்கு மணி ப்ரோ ரொம்பவே கோபமாக கொந்தளிப்பாக ஒரு பயங்கரமான ஒரு வீடியோ மேக் பண்ணி ரொம்ப கடும் கோபத்தில் ஒரு வீடியோ மேக் பண்ணி போட்டிருந்தாங்க. ஸோ அது எதுக்காகனா, இவ்வளோ நாள் அமைதியாக இருந்த மணி நேற்றுக்கு ரொம்ப ஆக்ரோஷமாக பேசுனதுக்கான காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஆக்சுவலாக இவங்க மதிமுதா அப்படிங்கிற ஒரு பொண்ணு கூட கொலாபரேட் பண்ணுறது ஒரு